வணக்கம். எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஆமாம், இந்த வருஷமாவது மோடி ஏதோ தீபாவளிக்கெலாம் நல்ல அறிவிச்சிருக்காரு. பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் இருக்கா? எஸ் சார். ஓகே, ஆனால் இது ரெக்கார்ட் பண்ணுறீங்களா நிடேஷ் நீங்கள்? பண்ணிட்டு இருக்கேன். ரைட். அப்போ ஒன்றும் கவலை இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு என்னமோ இது வரமாட்டேங்குது உள்ளுக்குள்ளே. இதை மாற்றினோம்னா அது போயிடுது, அதை மாற்றினா இது போயிடுது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கொஞ்சம் சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு எப்படி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நாம் அப்புறம் பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம பேமெண்ட்லாம் கொடுக்குறோம். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன திட்டம் இல்லை. மியூச்சுவல் ஃபண்டுக்கு பேசிக்கலாக ஃபஸ்ட்டு செபியில் ஒரு இது வாங்கினேன். அது முக்கியமாக இவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கினேன். அதுக்கப்புறமாட்டிக்கு இதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கணும்னா முதல் ஸ்பான்சர் வேணும். ஸ்பான்சர்னால் யார்? இப்போ ஒரு சாதாரண ஒரு HDFC மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா HDFC பேங்கோடைய ஸ்பான்சர் யாராக இருந்தால் அப்படின்னா HDFC அப்படின்னு ஒரு குரூப் இருந்துச்சு. அவங்க தான் ஸ்பான்சராக இருந்தாங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்கும். ஸோ ஸ்பான்சர் என்ன பண்ணணும், ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணணும். ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு செபியில் கொடுத்து செபியில் அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமாட்டிக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட டெபாசிட் செபிக்கு கட்டணும். அதெல்லாம் ஒரு 500 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா வரைக்கும் வரும். அதுக்கப்புறமாட்டிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனியை அவங்க பண்ணிவிட்டு அவங்க வாங்குகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்ன, நிறைய ஸ்டாக்ஸை வாங்கி உள்ளே வைக்கிறது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸாகவும் செக்டார் வைஸாகவும் ஒரு மார்க்கெட் சைக்கிள் வைஸாகவும் வேல்யூ ஸ்டாக்ஸு க்ரோத் ஸ்டாக்ஸு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு 50லேருந்து 100 ஸ்டாக் வாங்கி வைக்கணும். அதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கஸ்டடியன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வரணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனியாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம பேங்கில் போய் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு குரூப் இருக்கும். அப்புறமாட்டிக்கு அதுவும் பேங்கர்ஸு அந்த மியூச்சுவல் ஃபண்டு எந்த பேங்கிங்லேருந்து பணம் எடுக்கணும் போடணும் அப்படிங்கிறத ஒரு டிபார்ட்மெண்ட்டு பார்க்கும். அதுக்கப்புறமா இந்த ரிஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி இவங்களுக்கு தான் நம்ம பணம் நம்ம சார்ஜஸ் இவங்களுக்கு தான் நம்ம நிறையா கொடுப்போம். ஸோ ட்ரஸ்டி அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த ஏஎம்சி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு நெட்ஒர்த்து இது பழைய இது செபியோடைய சர்க்குலரில் வந்தது 50 crore அப்படி. இன்றைக்கெலாம் நிறையா வந்துருச்சு. ஸோ 50% ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி போர்ட் ஆஃப் தி ஏஎம்சி ஹேவ் பீன் இண்டிபெண்ட் அப்படின்னா ஒரு 50% இண்டிபெண்ட்டாக அந்த ஏஎம்சியில் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷனில் அவங்களுடைய ஸ்டேக் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். அப்போ இவங்களுக்கு இதுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்து நம்மள்ட்ட இருந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னா அவன் ஒரு 100 கம்பெனியில் ஸ்டாக் வாங்குவான். 100 கம்பெனிலேருந்து அவனுக்கு டிவிடெண்டு போகும். நம்ம பணத்தை அவன் வாங்குவான். மாதம் வாங்குறானா இல்லை லம்சமாக வாங்குறானா அப்படிங்கிறது ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து இருக்குது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்கீம் அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. அதை பூல் அப்படின்னு சொல்லி ஒரு பூல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவார் ஃபண்டு மேனேஜர். அவரை என்ன பண்ணுவாருன்னா அந்த அமௌண்ட்டு எல்லாத்தையும் டோட்டலாக ஸ்டாக்ஸை பூரா வாங்குவார். வாங்கி அதில் வர ரிட்டர்னை பூராத்தையும் எடுத்து அதை அப்படியே அந்த பூல் அக்கௌண்ட்டில் ஒரு நபருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ரிட்டர்ன் யாருக்கு போகும், இன்வெஸ்டர்ஸுக்கு போகும். ஆனால் ஓவரால் ரிட்டர்ன் ஒன்று, அதுக்கு பேர் தான் நெட் அசட் வேல்யூ.
டோட்டலாக கூட்டி செலவு எல்லாத்தையும் கழித்து மொத்த இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் நெட் அசட் வேல்யூ. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு பின்னாடி இவ்வளோ தான் நடக்குது, இந்த ஒர்க்கு தான் நடக்குது. இப்போ இதில் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை கிளாஸிஃபை பண்ண தெரியணும். அப்போ எவ்வளோ வகை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ வேணாலும் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாங்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்கர் அக்கௌண்ட்லேயே மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்க, காயின் ஆப்பு இல்லைன்னா ஸ்மால் கேப் அப்படின்னு பேஸ்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய ஆப்பெல்லாம் வந்திருக்கு. அதில் போய் நம்ம நேரடியாக பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு பேர் ஓப்பன் எண்டடு ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு எண்டு ஃபண்டு அப்படின்னா ஒன்ஸ் ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுக்கப்புறம் திரும்ப அதை வாங்க முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் க்ளோஸ்டு எண்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இது ரெண்டுக்கு இடைப்பட்டையில் வந்து இப்படி அப்படி ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் இன்டர்வல் ஃபண்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சராக பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறமாட்டிக்கு இன்னொரு பிரிவு என்ன இருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் எண்டட் ஃபண்டில் டெப்டாகவும் இருக்கலாம், ஈக்விட்டியாகவும் இருக்கலாம், ஹைப்ரிட்டாகவும் இருக்கலாம். டெப்ட் ஃபண்டு அப்படின்னா முழுக்க கடன் பத்திரம், முழுக்க கடன் பத்திரம் மட்டுமே வச்சுக்கக்கூடிய டெப்ட் ஃபண்டு எல்லாமே க்ளோஸ்டு எண்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஈக்விட்டிலையும் டெப்ட்லேயும் எல்லாத்துலேயும் டெப்ட் ஃபண்டில் என்னென்னலாம் வரும், ட்ரஸ்ட் ஃபண்டு வரும், கடன் பத்திரம். அதாவது வந்து நம்ம வந்து பேங்குக்கு கடன் கொடுக்குறோம், இல்லை நம்ம வந்து ஒரு டெப்ட் ஃபண்டு வந்து ஹெச்டிஎஃப்சியில் ஒரு டெப்ட் ஃபண்ட் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, ஒரு 1 கோடி ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அவனுக்கு கடன் கொடுக்குறோம், அவன் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். அதுதான் டெப்ட் ஃபண்டு. டெப்ட் ஃபண்டு வந்து நம்ம வாங்கும்போது ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து வாங்குவோம். டெப்ட் ஃபண்டு என்ன ஆகிரும் அப்படின்னா க்ளோஸ்டாக தான் இருக்கும். பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் கேரண்டியாக ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் டெப்ட் ஃபண்டு. டெப்ட் ஃபண்ட் அப்போ லம்சமாக மட்டும்தான் போட முடியுமா? அப்படிலாம் இல்லை, அதை நம்ம எஸ்ஐபியாகவும் போட்டுக்கலாம். ஓகே சார். அதில் ஓப்பன் எண்டட் இன்றைக்கி வந்துருச்சு, ரைட்டுங்களா? இடிஎஃப் லெவலில் இந்த டெப்ட் ஃபண்டெல்லாம் கொண்டாந்துட்டாங்க. இப்போ லிக்விட் பீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ப்ரோக்கர் விண்டோவில் 999 ரூபாயில் ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லை 1000 ரூபாயில் ஓடிக்கிட்டே இருக்கும், வருஷ கணக்கு அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அது வந்து டெப்ட் ஃபண்டு. அது அவ்வளோ சீக்கிரம் வந்து வொலாட்டிலிட்டியே இருக்காது, லோ வொலாட்டிலிட்டியாக இருக்கும், பட் பக்கா சேஃப். டெப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பிளட்ஜ் பண்ணுறதுக்கு பேங்கில் கடன் கொடுத்து ஒரு தொழில் வாங்குறதுக்கு டெப்ட் ஃபண்டில் தான் பெரிய தொழிலதிபர் நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. க்ரோத் வேணும்னா ஈக்விட்டி ஃபண்டில் போட்டிருப்பாங்க. இது ரெண்டு மிக்சடாக இருந்துச்சு அப்படின்னா ஹைப்ரிட் ஃபண்டு. இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம ஃபண்டை வந்து அலாட்மெண்ட் பண்ணணும் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாமே ஹைப்ரிட் தான். ஸோ நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதை ஹைப்ரிட் ஃபண்டில் தான் நம்ம பண்ணுறோம். அதுலேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பேன். ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலு, ஆப்ஜெக்டிவ், ஸ்ட்ரக்சர், இதை வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேயா? இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸில் வந்து இதுதான் டேட் அப்படிங்கிற டேட், மெச்சூரிட்டி டேட்டு வந்து இருக்காது. ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் வெளியில் வரலாம். ஆனால் வெளியில் வந்தோம்னா எக்ஸிட் லோட் அப்படிங்கிற ஒரு காஸ்ட் வந்து ஒரு சில ஃபண்டில் வச்சுருப்பாங்க, ஒரு சில ஃபண்டில் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ மெச்சூரிட்டி டேட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து க்ளோஸ்டு எண்ட் ஃபண்டில் தான் இருக்கும். இப்போ புதுசாக ஆஃபர் பண்ணுறது எல்லாமே க்ளோஸ்டு எண்டட் ஃபண்டு தான். புதுசாக நியூ ஃபண்ட் ஆஃபர் இப்போ வந்து புதுசாக வந்து இப்போ நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து வெளியிட்டாங்க ஜுரோதாவில் கூட. அது என்ன ஆயிடுச்சுன்னா எப்போ வந்து ஒரு புரோக்கர் விண்டோக்குள்ளே வந்துருச்சோ அப்போ அது ஓப்பன் எண்டடாக மாறிடும். ஓகேயா? ஸோ வந்து இது வந்து ஓப்பன் எண்ட் ஃபண்டோட இது. அப்போது டிரான்சாக்ஷன்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ஏவி, நெட் அசெட் வேல்யூவாக பேஸ் பண்ணி இருக்கும். நெட் அசெட் வேல்யூ அப்படின்னா நீ 1 லட்ச ரூபா கட்டியிருப்ப, ஆனால் வந்து அந்த நெட் அசெட் வேல்யூ வந்து 80 ரூபாயாக இருக்கலாம், 90 ரூபாயாக இருக்கலாம். அது என்ன ரீசன் அப்படின்னா மொத்த இன்வெஸ்டரோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டிவைட் பண்ணுறது. அவங்களுடைய மொத்தம் இப்போ நம்ம எல்லோரும் சேர்த்து ஒரு 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு 1 கோடி ரூபா உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம 10 பேரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 1 கோடியை 10 பேரால் வந்து நமக்கு டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுதான் நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது. டெப்ட் அசெட்மெண்ட்லேயே ஷார்ட் டேர்மு, லாங் டேர்மு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ரெகுலர் இன்கம் நமக்கு வரும்.
இது எல்லாமே மணி மார்க்கெட் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மள்ட்ட வந்து கேஷ் மார்க்கெட்டு மணி மார்க்கெட்னு 2 டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. அப்படின்னா அந்த மணி மார்க்கெட்டுக்குள்ளே வாரது எல்லாமே டெப்ட் ஃபண்டு. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்தையும் தான் வாங்கி வைப்பாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஹைப்ரிட்டாக இருக்கா, இல்லை வந்து ஈக்குவிட்டி டெப்ட் மட்டும் வச்சுருக்காங்களா, அது என்ன மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து வந்து பேசிக்காக இதோடைய இந்த கிளாரிஃபிகேஷனை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்புறம் பேசிவ் ஃபண்டு, ஆக்டிவ் ஃபண்டு அப்படிங்கிறத 2 தான் பிரிச்சுக்கலாம். பேசிவ் ஃபண்டுனா ஒன்றும் இல்லை, இப்போ நிஃப்டி பீஸு, ஐடி பீஸு, கோல்டு பீஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஓப்பன் ஹெண்டடாக வந்துடுது. அதாவது ஒரு ஷேர் மாதிரி வந்துடுது இல்லையா? அதை மார்க்கெட்டை வந்து அப்படியே ரிப்ளிகேட் பண்ணும். மார்க்கெட் எவ்வளோ போகுதோ அதை பேஸ் பண்ணி அந்த என்ஏவி மூவ் ஆகும். அது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டுலேயே பேசிவ் ஃபண்டு இருக்குது. ஓகேயா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பேசிவ் ஃபண்டு. நம்ம வந்து பேசிவ் ஸ்டாக், ஆக்டிவ் ஸ்டாக்னு நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுலையும் பண்ணுறாங்க. ஆக்டிவ் ஃபண்டுனா முக்கியமாக நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும். இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீட்டா வேல்யூவும் ஆல்ஃபா வேல்யூவும் பார்த்துட்டு அதை வந்து நிறைய ஸ்டாக்ஸை வந்து உள்ளுக்குள்ளே வாங்கி போடுவாங்க. பேசிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸிட் லோடுனா நான் வேண்டாம் மியூச்சுவல் ஃபண்டு விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னா ஒரு காஸ்ட் கொடுக்கணும். அது ஒரு சில ஃபண்டில் இருக்கும், ஒரு சில ஃபண்டில் இருக்காது. இது வரைக்கும் நம்மளுடைய மொத்த டர்ன் ஓவருக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து நம்ம காசு கொடுக்கணும். அது வந்து இப்போ கம்மியாக இருக்கும் பேசிவ் ஃபண்டில். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டு செலக்ட் பண்ணும்போது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு வந்து நம்ம வந்து அவனுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது. அவன் வந்து நம்மளுக்காண்டி அவன் எவ்வளோ வேலை பார்க்குறான், அவன் வேலை பார்க்குறானா பார்க்கலையா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னையோட செஷனோடைய ஸ்பெஷல். பட்டு பேசிக்காக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த கேட்டகரைசேஷனை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொன்னது. சரி, எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து ஒரு ரெஜிஸ்டர் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சில கம்பெனிஸ் இருக்கும். இப்போ வந்து சன் பிர்லா அந்த மாதிரியான கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அங்கேயும் போய் பண்ணிடலாம், நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணிடலாம். இதில் என்னென்னா நம்ம ஆன்லைனில் டைரெக்டாக பண்ணோம்னா அந்த ஸ்கீமை என்ன செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா டைரக்ட் ஸ்கீம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். பேங்க்லலாம் போனோம்னா அவனுக்கு கமிஷன் அதிகமாக வரணுங்கிறக்காண்டி ரெகுலர் ஸ்கீம் ஒதுக்குவான். ஸோ ஸ்கீம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் வந்து நல்லா வந்து பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஆளுகள்கிட்ட தான் நம்ம பண்ணணும். இப்போ குவாண்ட் அப்படிங்கிறவங்க யார்? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க பேங்க் இல்லை, அவங்க வந்து பேங்கிங் ஃபினான்சியஸில் வருவாங்க. ஸோ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரொம்ப காலமாக இருக்காங்க. இப்போ ரொபாக்கோ, பட் கனரா பேங்கோ வந்து அவன் ஸ்பான்சராக இருக்கிறதுனால ஓகே அது கொஞ்சம் நம்ப தகுந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ குவாண்டில் கூட இப்போ ஏதோ ஸ்கேம்ஸ்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் இட்ஸ் நாட் அ ஸ்கேம். அது ஒரு சின்ன ஒரு மேனிப்புலேஷன் நடந்துச்சு. பட் அதெல்லாம் அவங்க வந்து சமாளித்து வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணணும் இந்த டீட்டெயிலெலாம் நமக்கு தேவையில்லை. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லம்சம்பு சிஸ்டமேட்டிக். இங்கே ஒரு கேள்வி வரும், சார் இப்போ நான் லம்சமாக பண்ணலாமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா பண்ணலாமா அப்படின்னா என்னுடைய கைண்ட் அட்வைஸு ஆஸ் பர் மை எக்ஸ்பீரியன்ஸு இப்போ இருக்க 2025 இப்போ இருக்க எக்கனாமிக் கண்டிஷனு, இப்போ இருக்க எக்கனாமிக்கோட டிஸ்கவுண்ட் ரேட் கிட்டத்தட்ட 6.5 எதில் பார்க்கலாம் அப்படின்னா இதில் பார்ப்போம். இது எதில் பார்க்கணும் அப்படின்னா பாண்ட் ஈல்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஸ்கவுண்ட் ரேட்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். யூஎஸ் 30 சார்? இல்லை, நம்ம பாண்டு ஈல்டு தான் பார்க்கணும். யூஎஸ் பாண்டு ஈல்டு அமெரிக்கன் மார்க்கெட்டில் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா தான் அதை போய் பார்க்கணும். ஓகே, நம்மளுடைய 10 இயர் பாண்டோடைய கரண்ட் கண்டிஷன் என்ன? யூஎஸ் 10 இயர் பாண்டு இந்த இருக்குது, இந்தியன் 10 இயர் பாண்டு. ஸோ வந்து இது வந்து இப்போ 6.4னா கிட்டத்தட்ட இதுதான் டிஸ்கவுண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் இருக்கும். பண வீக்கமே அதுதான் இதான். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் வந்து வேறு ஒரு கால்குலேஷனில் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷனை வந்து அநேக காரணங்கள் சொல்லுவாங்க. பட் நம்ம இதுதான் பார்க்கணும். எப்போவுமே இது வந்து 6.50க்கு மேலே போணுச்சு அப்படின்னா பாருங்கள் நம்மளுடைய ப்ராட் பேஸ்டு இண்டிசஸ்
நான் சொல்லியிருக்கேன் ப்ராட் பேஸ்டு இண்டிசஸ்னால் என்ன, நிஃப்டி 50, நெக்ஸ்ட்டு 50, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இதெல்லாமே வந்து ப்ராட் பேஸ்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த இண்டிசஸ் பூராமே வந்து இறங்கும். அதாவது ஈக்குவிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரை மாற்றுவாங்க, பாண்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈக்குவிட்டியிலேருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு போய் லாபத்தில் இருந்தாலோ இல்லை பயத்துலையோ இதிலேருந்து எடுத்துக்கொண்டு போய் பாண்டில் போடுவாங்க, ஸ்வாப் பண்ணுவாங்க. அப்போது வந்து இது ஏறும், இது இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா ஈக்குவிட்டிஸ் இறங்கும் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பேராமீட்ரு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆணுச்சுல, ஆனால் வந்து ரெக்கார்டிங்கில் ஷேர் ஆணுச்சா அப்படிங்கிறது தெரில. ரெக்கார்டிங்கில் ஷேர் ஆகிருக்காது. ஓகே, நம்ம வந்து இதுக்கே வந்துடுவோம். ஸோ லம்சம்பாக எப்போ பண்ணியிருக்கணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி லம்சமாக பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் வந்திருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா மார்க்கெட்டை பார்க்கணுமா கூடாதா அப்படின்னா மார்க்கெட்டை பார்க்கவே கூடாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணது பெர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக கூட இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இன்றைக்கி அவர் வரல, அவர் கூட கேட்டார். அவர் வந்து தீமேட்டிக் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருந்தார். சார் இது வந்து என்ன சார் இது என்ன ஆகும்னு கேட்டார். நான் வந்து சொன்னேன், இங்கே பாருங்கள் நான் வந்து சஜஷன் பண்ணுறேன், ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இது தயவுசெய்து ஸ்வாப் பண்ணுங்க. தீமேட்டிக் ஃபண்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க, டிஆர்ஐ அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அவர் வச்சுருக்கார். அதெல்லாம் வந்து அவ்வளோலாம் எந்திரிக்காது அப்படின்னா அவரோட அதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணி காட்டினேன். அதான் உங்களுக்கு நான் இப்போ லைவில் காட்டுறேன் எப்படி வந்து நம்ம போய் செக் பண்ணுறது. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ டிசைனை பார்த்துட்டோம்னா, அவங்க டர்ன் ஓவர் ரேஷியோவை பார்த்தோம்னா, சில குறிப்பிட்ட ரேஷியோஸ் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதை வச்சுக்கலாமா இல்லை வேறு எதுக்காவது மாற்றலாமா அப்படின்னு. ஏன்னா இப்போ என்ன அதை லம்சம்பாக தான் பண்ணியிருக்காரு. நான் சொல்லிட்டேன் அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ஐபி பண்ணாதீங்க, அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து வேறு இதில் லம்சம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்த லம்சமாக பண்ணுறீங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்டை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக நீங்கள் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறமாட்டிக்கு ஃபண்டில் டைரக்ட் ரெகுலர் அப்படின்னு 2 ஏற்கனவே நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளே வந்து டைரெக்டாக வந்து நம்ம போய் செலக்ட் பண்ணி எந்த புரோக்கரு யாரோட தேர்ட் பார்ட்டியோட ரெக்கமெண்டேஷனேமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்து லோ எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அதில் இருக்கும். என்ஏவி கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதாவது வந்து இதே ஒரு ஃபண்டு ரெகுலரில் பார்த்தீங்கன்னா 91 ரூபா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 95 ரூபாயாக இருக்கும் இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில். ஆனால் இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணலாம். நம்ம மண்டையை கழுவுறதுக்கு விட வேண்டாம். ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நம்ம மண்டையை கழுவாமல் பார்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் என்ஏவி வந்து கொஞ்சம் ஹையாக கொடுக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ரிட்டர்ன் வந்து ஹையராக கிடைக்கும். ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிற ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணோம்னா புரோக்கர்ஸோ இல்லை பேங்க்கில் இருக்க ஸ்டாஃபோ இன்டர்மீடியரிஸோ யாராவது ஒருத்தவங்க தான் கண்டிப்பாக வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதை வாங்க வச்சுருப்பாங்க. அதில் லோ என்ஏவி இருக்கும், அது ஒரு மெரிட்டு. இப்போ இங்கே 95 ரூபாய் கொடுக்குறது இங்கே 80 ரூபாய்க்கு கிடைக்குது அதே ஃபண்ட் அப்படின்னா நம்ம வந்து இந்த 80 ரூபா. பட் வந்து நமக்கு என்ன, நம்ம வந்து கொடுக்குற கமிஷனு, எக்ஸிட் லோடு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதெல்லாம் வந்து கூட இருக்கிறதுனால கூட்டி கழித்து பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் என்னுடைய ரெக்கமெண்ட் வந்து ஓனாக ஸ்டடி பண்ணி நம்மளே டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு நம்ம வாங்கணும். ஒரே மியூச்சுவல் ஃபண்டு டைரக்டும் ரெகுலரும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம், நம்மளை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சார் 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 இங்கே உள்ளே இருக்காரா? சங்கரபாபு சார் உள்ளே இருக்காரா? இல்ல சார். இப்போ நான் சொன்ன மேட்டர் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்ச மாதிரி இருக்கு சார். புரிஞ்ச மாதிரி இருக்கு. உங்க மியூச்சுவல் மறுபடியும் ஒரு வாட்டி நான் இது ரெக்கார்டிங் பார்ப்பேன்ல, அப்ப நான் இது பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் உங்க மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ணி பாருங்க. ஒரே பேர்ல மியூச்சுவல் ஃபண்டு எத்தனை ரெகுலர் ஆகும், அதே சமயம் இதுவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே சார். ஆமாம், அதான் ரெகுலரு டைரக்ட் ரெண்டும் ஒரே ஃபண்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஒன்றுலேயே நான் வந்து உள்ளே போகிறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடணும். எந்த மேக்ஸிமம் வந்து ரெகுலர் தான் சார் இருக்கு. டைரக்ட்னு பார்த்தா ஏதோ
ஒன்னே ஒன்று தான் டைரக்ட் இருக்கு, மற்ற எல்லாமே ரெகுலராக தான் இருக்கு. இட்ஸ் ஓகே. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்காது, அதனால் வந்து உங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ஆமா இது சார். வேணும் இல்லையா, இன்சென்டிவ்லாம் வரணும் இல்லையா. ம். ஓகே. ஸோ வந்து இது பேசிக்காக இப்போதைக்கு இது எப்படி ஸ்ட்ரக்சராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து அப்போ எனக்கு டிவிடெண்ட் வேணும்னா அந்த மாதிரியான டிவிடெண்டை வந்து நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிளானில் நம்ம இருக்கோம் அப்படின்னா டிவிடெண்ட் பே அவுட்டு நம்ம அந்த பிளானை செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரிப்பு நமக்கு டிவிடெண்ட் கொடுக்கும்போது என்ஏவி ஃபாலோ ஆகும். எப்படி ஸ்டாக்கில் வந்து டிவிடெண்ட்டுக்கு டேட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கு சருன்னு ஏறும், எல்லாம் டிவிடெண்டை வாங்கினோன்னா அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வெளில போயிடுவாங்க. 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 5 ரூபா கண்டிப்பாக குறைஞ்சிரும் இல்லையா. அதே மாதிரி என்ஏவி அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து என்ஏவி குறையும். அப்போ எப்போ தான் எனக்கு வந்து டிவிடெண்ட் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா, இல்லை நான் டிவிடெண்ட் எனக்கு வேண்டாம், அப்படியே வந்து அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனையும் தேர்ந்தெடுக்கலாம். ஓகேயா. இது வந்து பிளான்ஸில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஸ்கீம் டேட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டு எப்போவுமே அனுப்புவாங்க. அந்த ஸ்கீம் டேட்டாவில் வந்து நம்ம அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இன்வெஸ்டரோட டீட்டெயிலு, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஸ்கீமு, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து செபியில் அனுப்புவாங்க. இதில் இந்த ரிஸ்கோமீட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த ஃபண்டு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் அதை வந்து போட்டு அனுப்பியிருப்பாங்க. எப்போவுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு தான். ஆனால் அதில் லோ ரிஸ்க்கா, மாடரேட்டா, இல்லை மாடரேட்லி ஹை ரிஸ்க்கா, வெரி ஹை ரிஸ்க்கா அப்படிங்கிற இந்த ரிஸ்கோமீட்ரு வந்து ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் நம்ம அப்ளை பண்ண பின்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எங்கே அதை டைரெக்டாக வாங்கியிருந்தாலும் சரி இல்லை ரெகுலராக வாங்கியிருந்தாலும் சரி இந்த எக்ஸல் ஷீட் நமக்கு அனுப்புவாங்க. அதில் வந்து டீட்டெயிலாக நம்மளுக்கு டேட்டா இருக்கும். ரிஸ்க் இருக்கான ரிஸ்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது, எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்கும். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுற ஃபண்டு ரிஸ்க்கை பேரப் பண்ணுதா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்ம எவ்வளவு காலம் வந்து பொறுமையாக இருக்கும். மார்க்கெட்டை பார்க்கவே கூடாது. மார்க்கெட்டு ஏறும் இறங்கும், 1000 பாயிண்ட் ஏறும், 1000 பாயிண்ட் இறங்கும், அதை பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸு அதோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதெல்லாம் நம்ம தேவையே இல்லை. ஆனால் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக இதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ண தெரியணும். ஓகே. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம உள்ளே போய் எப்படி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோமா. சார் இப்போ டேரக்ட் ரெகுலர் ரெண்டு சொன்னீங்கல்ல சார். ஆமாம். இப்போ நான் டேரக்ட் எடுத்தாலுமே நான் வந்து $0 இருக்கிற காயின் மாதிரி புரோக்கர்ல எடுத்தா அது நமக்கு லாபமா இல்ல அதுல ரெகுலரான ரெண்டு இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்றதெல்லாம் இருக்கு. அதான் சார், அதே டேரக்ட்ல இதுல $0 இருக்கிற காயின்ல எடுத்தா பெட்டரா இல்ல யார் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட பர்சனல் சைட்ல எடுத்தா பெட்டரா சார்? இப்போ ஜிரோதாவோடைய மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்களா இல்லை ஜிரோதாவோடைய காயின் ஆப்பில் வந்து ஒரு HDFCயோ இல்லை ஒரு ஆக்சிஸோ குவாண்டோ ஒரு HDFCயோ SBIயோ இல்லை குவாண்டோ ஏதோ ஒன்று வாங்குறாங்க. இவங்க வந்து இப்போ ஜிரோதா வந்து அந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் RTA ரிஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஓகே சார். எப்பவும் போல $20 வாங்கினா வித்தா $20. ஓகேயா? ஓகே சார். ஓகே, அவ்வளோதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. ஓகே சார். ஓகேயா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும்போது நம்மள்ட்ட வந்து நிறைய எனர்ஜி இருக்கும், நிறைய டைம் இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. இது வந்து நம்ம இந்தியாவில் நம்மளுடைய மிடில் கிளாஸ்லேருந்து அதை ஹையர் மிடிலாக இருக்கட்டும் லோயர் மிடிலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மூணு சைக்கிளிங்கில் தான் மனுஷனோட வாழ்க்கையே இருக்கும். நான் வந்து ஸ்டார்ட் ஏர்லி அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்ட்ட பணம் கம்மியாக இருந்தாலும் உங்கள்ட்ட டைமும் எனர்ஜியும் இருக்குது. ஸோ நிறையா நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இப்போ மாதம் 5000 பண்ணுறீங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு 5000 இன்சென்டிவ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உடனே ஒரு 5000 மறுபடியும் கொண்டு போய் நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு டைமும் எனர்ஜியும் இருக்குது.
அப்புறமாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு அடல்ட் ஆகும்போது டைம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ பணம் இருக்கும், ஆனால் டைமு எனர்ஜியும் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். பட் டைம் இருக்காது. ஏன் அப்படின்னா எங்கே இப்போ ஒரு 20 வயசில் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு 15 வருஷங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதே இது ஒரு 40 வயசுக்காரன் அடுத்த 15 வருஷத்துக்கு வந்து அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அவனுக்கு டைம் பத்தாது. அது ரொம்ப கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் ஏஜுக்கெலாம் வந்துட்டோம் அப்படின்னோம்னா சுத்தம் எனர்ஜியே இருக்காது, நல்லா திங்க் பண்ணுறதுக்கு இருக்காது, டைம் முடிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து டைம் முடிஞ்சிருக்கும். 55 வயசில் 60 வயசில் போய் அடுத்த 15 வருஷத்துக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. லம்சமாக பண்ணுறது வேஸ்ட்டு, எஸ்ஐபி பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ ஸ்டார்ட் ஏர்லி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ ஸ்டார்ட் ஏர்லி அப்படிங்கிறது வந்து நம்ம டைமை ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக போய் மணி கண்ட்ரோல் இங்கே இருக்குது, இதாக இருக்குது, 3வது சார். ஓகே. ஓகே, இப்போ மணி கண்ட்ரோலில் நான் போயிட்டு ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸாக நம்ம பார்க்கணும். அதில் என்ன பர்சன்டேஜில் வந்து அவங்க உழுகுல பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ வந்து நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரேண்டமாக அடிக்கிறேன். ஏதாவது சொல்லுங்களாப்பா, ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நேம் சொல்லுங்களேன். இப்போ குவாண்ட் நிஃப்டி 50 இது வந்து இது பாருங்கள், இது ஒரு பேசிவ் நிஃப்டி 50 ETF மட்டுமே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை, இது வந்து இடிஎஃபாகவே வந்திருக்கு. இது வந்து ஸ்டாக் மாதிரியே வந்திருக்கு, ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டு இல்லை. ஸோ வந்து குவாண்ட்டில் வந்து ஒரு ஃபண்டுன்னு இல்லை மியூச்சுவல் ஃபண்டுன்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். காட்டுறோம், நல்ல ஃபண்டாக கழட்டிடுவோமே. லாகின்ல தான் இருக்கானா, ஓகே. இப்போ இந்த 104 ரூபா அப்படிங்கிறது தான் நெட் அசட் வேல்யூ. எப்போவுமே நெட் அசட் வேல்யூ வந்து மறுநாள் தான் நம்மளுக்கு இவங்க வந்து சொல்லுவாங்க. லைவில் ஓடிக்கிட்டு இருக்க நெட் அசட் வேல்யூ கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பாயிண்ட் லெவலில் வந்து ஃப்ராக்ஷனலாக ஓடும் அப்படிங்கிறதுக்காண்டி அது வந்து ஓடாது. இப்போ ஃபண்டு சைஸ் வந்து இப்போ 7,011 கோடி. இப்போ ஃபண்டு சைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபண்டு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபண்டு சைஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போது 0.64 பொறுத்துக்கான் பாருங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் 0.30 இருக்கணும், இல்லை 0.20 இருக்கணும். அப்போ எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ 0.20க்கு கீழே இருக்க எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு போட்டு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதில் வந்து ஒரு நல்ல ஃபண்டாக வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக இதை தான் நம்ம பார்க்கணும். ஃபண்டு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். 7,000 கோடிங்கிறது ஒன்று பெரிய லெவலில் வந்து கம்மியானது இல்லை, ஓரளவு ஓகே, ஒரு மாடரேட்டான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ 104 ரூபா என்ஏவி, இது டைரக்ட் பிளானுக்கு 104 ரூபா அப்படிங்கிறது வந்து இது வந்து கம்மியான ரேட்டா அதிகமான ரேட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒன்றொன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். என்னது கர்சர் என்ன 1 இயருக்கு தான் இதில் கொடுத்துருக்காங்களா? ஓ, இதில் கர்சரே வரல. வந்தே 1 இயர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வந்தே இந்த ஃபண்டு வந்து 1 இயர் தான் இருக்கும்னு அப்படியே நினைக்கிறேன் தான் சார். இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணுவோமா? HDFC இல்லாட்டி SBIல டைரக்ட் ஃபண்ட் பார்க்கலாமா சார்? இந்த ஒரு 5 இயர்ஸ் இதே பார்த்துருவோம். அந்த தான் வருது இல்லை, மேலே ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணாமல் இருந்தேன். நிஃப்டி 500 தீமேட்டிக் பார்த்துக்குங்க. நிஃப்டி 500ல் இருக்கிற ஸ்டாக்ஸில் தீமேட்டிக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா
இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்படிலாம் ஒன்றும் பெருசு இல்லை. இதில் வந்து நிஃப்டிக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நிஃப்டி வந்து தீமேட்டிக் வந்து எவ்வளவு இருக்குது, இது எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஓகே, பரவாயில்ல. இப்போதைக்கு வந்து ஆகஸ்ட் 14 2025 இது வந்து 146 ரூபா, ஆக்சுவலாக இது 248 ரூபா. இது வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜில் தான் இப்போதைக்கு இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இது வந்து கிராஸ் ஓவர் ஆகலை. சொல்லுங்க காந்தி. ஃப்ளெக்ஸி கேப்பையும் தீமேட்டிக் ஃபண்டையும் நிஃப்டியோட தீமேட்டிக்கையும் சார் கம்பேர் பண்ணுறாங்க. தீமேட்டிக்னா 500 ஸ்டாக்ல இருக்கு. நான் வரேன் ஒன்றுன்னா உனக்கு இப்போ உனக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வரும். இப்போ பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ இதில் நம்ம வந்து ரிட்டர்ன் பார்க்கணும். எப்போ பார்க்கணும் அப்படின்னா மினிமம் 10 இயர் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம குழம்பக்கூடாது. மினிமம் 10 இயர் பார்க்கணும். கடந்த 5 வருஷத்தில் இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கா கொடுக்கலையான்னு பார்க்கணும். இது 5 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த ஃபண்டை ஸ்வாப் பண்ணுறது பெட்டர். இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கடந்த 5 வருஷத்தில் வந்து ஆனுவலைஸ்டாக வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, 28.38%. 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் லம்சம்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டர்ன் வந்து வேஸ்ட். கரெக்டா? ஆமாம் சார். ஓகே, குமுலேட்டிவாக பார்த்தோம்னா 248% கொடுத்துருக்குன்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். இது ஆனுவலைஸ்டு வருஷத்துக்கு 28% கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கக்கூடாது. அப்சல்யூட் ரிட்டர்ன் என்னென்னா இதுவரைக்கும் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது வந்து 248.52% கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி லம்சம்பாக ஒன்று வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்ச ரூபா இதில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா இது கண்டிப்பாக 248.52% இது கொடுத்துருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து லம்சமாக பண்ணியிருந்தோம் பண்ணோம்னா 466.51% இது வந்து கொடுத்துருக்கும். ஓகே, அப்போ வந்து இது வந்து லம்சமாக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இதை எஸ்ஐபி மூலமாக பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 10 வருஷத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு லேட்டஸ்ட் வேல்யூ அப்சல்யூட் ரிட்டர்னு ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். ஓகே, வருஷத்துக்கு 21.15, ஒரு அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து 205% வந்து இதில் வந்திருக்கும். இந்த 5 வருஷம் 60.21%க்கும் இந்த 5 வருஷம் ரிட்டர்னுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எஸ்ஐபி பண்ணியிருக்கோம். ஏன்னா இது மாதம் மாதம் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். 5 வருஷத்துக்கு 5000 வந்து கணக்கு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா எஸ்ஐபி கால்குலேட்டரில் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு 5 இயர்ஸ் வைப்போம். இந்த இருக்குது மாதம் 6000 ரூபா. மாதம் 6000 ரூபாய்க்கு ஒரு 5 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60000 பண்ணியிருப்போம். நமக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 96,034 ரூபா வந்திருக்கு. எஸ்ஐபியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷயம் இதுதான். ஆனால் இது வந்து தீமேட்டிக் வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரே மாதிரி பண்ணினாலும் நம்மளுடைய ரிட்டர்ன் வந்து மேலேங்கீழையும் போயிட்டு தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு சில இதில் வந்து ரிட்டர்ன் இப்படி மேலேங்கீழையும் போகாது. ஒரே மாதிரியே இந்த மாதிரி பேரலாகவே ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி மேலே போகும். அது வந்து சில நல்ல ஃபண்டில் அது மாதிரி நடக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபண்டு நான் இப்போ நம்ம ரெக்கமெண்டேஷனை பற்றி பேசலை. பட்டு இதில் உள்ள மெரிட் டிமெரிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ லம்சம் வேல்யூவுக்கு இப்போ வந்து லம்சமாக பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இல்லை. ஏன்னா நம்மளுடைய மணியோட டிஸ்கவுண்ட்டு வந்து வேல்யூ வந்து 6.40% இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து அநேகமாக 7% வந்து இன்ஃப்ளேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு. எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் 60% வந்து 5 வருஷத்தில் கொடுக்குதா, ஓகே. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்கும், 12% தான் கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது 18.91% ஆவரேஜாக இது வந்து கொடுத்துருக்கு. பேங்க் எஃப்டியில் போட்டால் எவ்வளோ வரும், 5.5% வரும். டிடிஎஸ் அது கலந்துக்குது எல்லாம் போணுச்சுன்னா 5% தான் வரும். ரைட்டா சார்? இவ்வளோ சார் வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன்ஸ்னா அதுக்கு நீங்க சொல்ற டைவர்சிஃபிகேஷன் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாலே ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். எப்படி
வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன்ஸ்னா நீங்க சொல்ற டைவர்சிஃபிகேஷன் ஸ்டாக் டைவர்சிஃபிகேஷன்லேயே பார்த்துட்டு போயிடலாமே சார். வெரி குட் வெரி குட். அதனால தான் சொல்கிறேன் ஏன் மியூச்சுவல் ஃபண்டு வந்து பெஸ்ட்டு அப்படின்னா, இப்போ நீ கேட்குற கேள்வியை வந்து கேட்க தெரியலேன்னு வச்சுக்க, அப்போனா என்ன அர்த்தம்? ஈக்குவிட்டி அனலைஸ் பண்ண தெரியல, ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ண தெரியல, ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ண தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் 6000 ரூபா வாட்டுக்கு ஏதாவது ஒரு பென்ஷன்லேருந்து ஒரு அமௌண்ட்டை போடுறோம் அப்படின்னோம்னா நோகாமல் அழகாக போட்டுக்கிட்டு வரலாம். ஸோ வந்து ஒரு எஃப்டியை விட இது ரிட்டர்ன் அதிகமாக தானே வருது, 18%ங்கிறது. ஸோ வந்து நம்மள்ட்ட எந்த உழைப்பும் இல்லைல்ல, அவங்க வந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து 60% வந்துருச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன், உடனே அதை புக் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள், இல்லைன்னா கேபிட்டலை எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை உள்ளே வைங்க அப்படின்னு நம்ம போர்ட்ஃபோலியோ டிசைனில் நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? அந்த வேலையெல்லாம் நம்ம இதில் பண்ண வேண்டியதில்லை இல்லை மியூச்சுவல் ஃபண்டில், அது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிறான். ஏன்னா அவன் வந்து மொத்த டர்ன்-ஓவரில் 0.64% உங்கள்கிட்ட இருந்து ஃபீஸாக வாங்குகிறான். ஸோ எல்லா வேலையும் அவன் பார்த்துறான். வருஷத்துக்கு ஒரு தடவை ரீடிசைன் பண்ணுறது, அதை பண்ணுறானா பண்ணலையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுதான் இப்போ நம்மளுடைய ஓகே. புரியுதா மேட்ரு? நம்ம எந்த நோகாமல் வந்து நம்ம வந்து நோம்பு கொண்டாடணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு தான். அதுவும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. லம்சம்க்கு இப்போதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ லம்சம் போகலாம் சார். ஏன்னா இப்போது ரொம்ப குறைஞ்ச ஒரு இதில் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து இப்போ ஜுரோதாவில் விட்டாங்க, ஏஞ்சலில் விட்டாங்க, முதலாளில் விட்டாங்க, இப்போ கூட நியூ ஃபண்ட் ஆஃபர் நிறைய விட்டாங்க. அதில் வந்து இப்போ ஜுரோதாவில் வந்து ஹைப்ரிட்டில் விட்ருக்கான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, அதாவது கோல்டையும் அதில் சேர்த்து, போர்ட்ஃபோலியோவில் கோல்டையும் சேர்த்து விட்ருக்கான். அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இப்போ இது வரைக்கும் வரல. இப்போ நானே யோசிச்சு வச்சுருக்கேன், அது ஃபண்டு அந்த காயினில் போய் தேடி பாருங்கள். இப்போ நியூ ஃபண்ட் ஆஃபர் வெளியிட்டு அது ஓப்பன் ஹெண்டடாக வந்துருச்சு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ஏவி ரொம்ப கம்மியாக இருக்க காலத்தில் டக்குன்னு அதில் கொண்டு போய் ஒரு 2 லட்ச ரூபாயை போட்டு வச்சுட்டு அப்புறம் மாதம் நம்ம என்ன பண்ணலாம், எஸ்ஐபி பண்ணலாம். அதுதான் வயசான ஒரு மெத்தடு என்ட்ரி ஆகிறதுக்கு. இப்போ இதில் போய் நம்ம லம்சமாக போகிறது வந்து வேஸ்ட்டு. இதிலெல்லாம் எஸ்ஐபி மூலமாக தான் போகணும். நாட் திஸ் ஃபண்டை நான் சொல்கிறது ஓவராலாக சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் பண்ணுறது அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈக்குவிட்டியில் மட்டும் 96% வந்து அவங்க வந்து நம்மளுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு 6000 ரூபா மாதம் கட்டுறீங்க அப்படின்னா அதில் 96% ஈக்குவிட்டி, 3% டெப்ட்டு, அதர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவிட்டி எடுத்து பார்த்தோம்னா இது லட்சணம் நமக்கு தெரிஞ்சு போகும். இப்போ எதுலெல்லாம் அவங்க வந்து ஹெவியாக வந்து வச்சுருக்காங்க, எவ்வளோ வேல்யூ வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா இதை பார்த்தா தெரியும். 9% ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, அடானி பவர் இது ரெண்டும் வச்சுருக்காங்க, மதர்சன் சுமி, ஜியோ ஃபினான்ஸு, அரபிந்தோ ஃபார்மா, இப்போ தான் ஃபார்மாக்குள்ளே வராங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு டைவர்ஸ்ஃபைடு பிஸ்னஸ் உள்ளது. அடானி பவர் வந்து ஒன்லி எனர்ஜி மட்டும்தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து டைவர்ஸ்ஃபைடு ஒரு பிஸ்னஸ்ஸு. அவன்கிட்ட வந்து ஆயில் அண்ட் ரிஃபைனரி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஏதாவது ஆயில் கம்பெனி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் பட் எல்ஐசி, அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, வந்து எல்ஐசியோடைய ஸ்டாக்கை வந்து ஒரு 4% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ரிபியூஷனில் நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டாக் அனலைஸில் ரொம்ப தெளிவாக இருந்தோம்னா இப்போது எதெல்லாம் இதில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். காந்தி அடானி பவர் எடுக்க மாட்டோம் சார். அடானி பவர் நம்ம வாங்க மாட்டோம். எல்ஐசி பெருசாக ஏறாது சார், வாங்க மாட்டோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதே வேல்யூல தான் 3-4 வருஷமா சுத்திட்டு இருக்கு. ஓகே. அதானி என்டர்பிரைசஸ் எடுக்க அதனால மாட்டோம். இதோடைய ஹோல்டிங் பெர்சன்டேஜ் நம்ம கம்மி பண்ணியிருப்போம். கரெக்டா? ஆமா சார், அதானி என்டர்பிரைசஸ் எடுக்க மாட்டோம். இது வந்து ஒரு வேல்யூ ஸ்டாக் இல்ல, ஆனா இது ஒரு growth ஸ்டாக். ஆமா சார். சோ இத என்ன பண்ணிருப்போம் அப்படினா ஆக்டிவ் இன்வெஸ்ட்மென்ட்குள்ள போட்டு வச்சிருவோம். நம்மளுடைய பெர்சன்டேஜ் 40% குள்ள அதுல வந்து இதோட கான்ட்ரிபியூஷனை குறைச்சிருப்போம். ஆனா இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, 9-10% ரிலையன்ஸ்ல வச்சிருக்காங்க. அப்புறம் 6% அடானி வச்சிருக்காங்க. நம்ம இதுக்குள்ள போக மாட்டோம், இதுக்குள்ள போக மாட்டோம். இது ஓகே, இது வந்து வளர்ந்து வரது. ஆனா பிளாக் ராக்கோட சைன் போட்டதனால தான் சார் ஜியோ ஃபைனான்சியல் இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. நம்மளால எதையுமே தெளிவா சொல்ல முடியாது ஜியோ ஃபைனான்சியல். கண்டிப்பா. ஏன்னா ஜியோ ஃபைனான்சியல் பொறுத்த வரைக்கும் ஜியோ நெட்வொர்க் ரிலேட்டடாகவும் அவங்க உள்ளே வருவாங்க. பேடிஎம் மாதிரியான நான் பேங்கிங் ஃபினான்ஷியலுக்கு உள்ளே வரும்போது ஜியோ ஃபின் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்து ஸ்டாக்கை பற்றி தனிப்பட்ட முறையில் அனலைஸ் பண்ணிக்குவோம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நானே பார்த்தேன்னா அதானி என்டர்பிரைசஸ் எடுக்க மாட்டோம். எஃப்எம்சிஜி இப்போ இதுக்குள்ளே இந்த பிரிட்டானியாவுக்கு பதிலாக வேற ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஐடிசி இருந்துச்சு அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம்.
இது வேஸ்ட். அப்போ அடானி 2 அடானி இதுக்குள்ளே இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, டெப்டில் என்ன வச்சுருக்காங்க? டெப்டில் வந்து ஒரு சில டீபிள்ஸ் ட்ரெஸரி பில்லு வச்சுருக்காங்க. இது கவர்மெண்ட் பேக்கடு ஒரு டெப்ட் ஃபண்டு, கவர்மெண்ட்டு கடன் கொடுக்குறது 0.02%. ஓகேயா? ஆமாம், இது வந்து ஒரு கேஷ் டெபாசிட் இது ஆக்சுவலாக. ஸோ வந்து என்ன கிளிக் பண்ணி தான் பார்ப்போமே. சிடினா என்ன ஓவர் கர்சர் மாறுது, ஒன்றும் ரிசல்ட்டை காணோம். ஓகே, இது வந்து இதெல்லாம் டெப்ட் ஃபண்டில் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அப்புறம் அதர்ஸ் என்ன? அதர்ஸ் வந்து டிஆர்இஎஸ்ன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் வந்து அது வந்து கிளிக் பண்ணால் உள்ளே போகலை. இதில் வந்து நெட் ரிசீவபிள்ஸ் வந்து -7.75 இருக்குது. ஸோ அதர்ஸில் ஏதோ பண்ணியிருக்கிறதுலையே 7.7% வந்து நாட் ரிவர்சபிளாக இருக்குது. ஸோ டீட்டெயில்டு வந்து போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போகணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, ஓவரால் ஃபண்டோட வேல்யூ. மறுபடியும் அதே தான் வருதா? ஓகே, இதில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை நம்ம பார்க்க தெரியணும். ஓகே, NAV 104 ரூபாய்க்கு வந்து இவன் என்னென்ன ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இது லம்சம்பாக பண்ணியிருந்தோம்னா, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா ரிலையன்ஸ் அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அடானி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்போதைக்கு இருக்க NAV வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே, இது வந்து இனிஷியல் ஸ்னாப்ஷாட்டு. இதுக்குள்ளே தான் இருந்தோமா? ஆமாம், இதுக்குள்ளே தான் இருந்தோம். அதுக்கடுத்து வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம். இப்போ அனாலிசிஸ். சார் இப்போ இதே ஃபண்டில் இவங்க இது பண்ணுவாங்கல்ல சார், இப்போ ஸ்டாக்ஸை மாற்றுவாங்கல்ல சார், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே சார். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுதான் பார்க்க போகிறோம், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஷியோஸ் பார்க்கணும். இந்த ரேஷியோஸில் 2 தான் க்ரீனில் இருக்குது. ரைட்டா? இது எல்லாமே ஹை வொலாட்டிலிட்டி. அப்போனா இது வந்து ஹைலி ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது ஹை வொலாட்டிலிட்டி அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து மாட்ரேட்டாக இருக்கணும், பீட்டா வந்து மாட்ரேட்டாக இருக்கணும், இல்லைன்னா இது லோ வொலாட்டிலிட்டியாக இருக்கணும். அப்படின்னா NAV விழுகாது, அப்படியே ஒரே மாதிரி மேலே போகும். ஓகேயா? ஆமாம், இது 2 தான் க்ரீனாக இருக்குது. எப்போவுமே வந்து இந்த 3 மட்டும் நம்ம வந்து 3 ரேஷியோவை மட்டும் பார்த்தாலே போதும். இது 3 க்ரீனில் இருக்கா ரெட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 2 ரேஷியோ வந்து நம்ம பெருசாக வந்து கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? ஏன்னா இதில் கால்குலேஷன் வந்து ஒவ்வொரு மாதிரி கால்குலேஷன் ஒன்று போடுவாங்க. ஓகே, இது அனாலிசிஸில் இருக்கிறது. போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டோம். ஸ்கீம் டீட்டெயில்ஸ் இதில் வந்து முக்கியமாக மணி கண்ட்ரோல் ஆப்பில் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து இப்போ டைரக்ட் க்ரோத்தில் இதில் வந்து இவ்வளவு இருக்குது. ஓகேயா? ஆமாம், டைரக்ட் க்ரோத் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், ரெகுலர் வந்து செலக்ட் பண்ணல. ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். பேர் ஃப்ளெக்ஸி கேப் அண்டு சீம் ஆப்ஜெக்டிவ். இது என்னைக்கு 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் லோடுனால் வந்து வெளியில் வந்தோம்னா எவ்வளோ சார்ஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு கணக்கு கொடுத்துருவாங்க. அசட் மானிட்டர் இது தேவையில்லை நம்மளுக்கு, டேக்ஸ் ரேட்டு தேவையில்லை. நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா டர்ன் ஓவர் ரேஷியோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸை வந்து உள்ளே கொண்டாந்தாங்க, எவ்வளோ ஸ்டாக்ஸை வெளியில் கொண்டு போனாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுவீங்க. அப்படி கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேயா? அதை வந்து காணாம். இதில் அது எந்தெந்த ஸ்டாக்னு கண்டுபிடிக்க முடியாதா சார்? கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். நம்ம வேற ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் பார்ப்போம். இதில் அந்த மெனுவே கொடுக்கல, புரியுதா? ஓகே சார். ஆமாம், எந்தெந்த ஸ்டாக்கு எப்போல்லாம் டிவிடெண்டு கொடுத்தான் அப்படிங்கிறது இதில் வரும். நமக்கு வந்து அது தேவையில்லை, ஏன்னா இது நமக்கு கொடுக்க போகிறது இல்லாமல் இந்த ஸ்கீமில் வந்து எனக்கு வந்து டிவிடெண்டை கையில் கொடுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. யாராவது வாங்கி இல்லை இருந்திருக்காது, இருந்தால் அதிலே கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து இது வந்து ஓகே, இதில் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டிவிடெண்டை மட்டும் நம்ம வாங்கிட்டே வரலாம். ஆனால் என்ஏபி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்பாவது நம்ம வந்து பணத்தை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ஏபி வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து என்ஏபி இருக்காது. ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 டீட்டெயில், ரொம்ப முக்கியமான டீட்டெயில் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இவனுடைய இந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, அதோட நம்பர் என்ன, அதோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த இருக்குது கம்ப்ளீட் ஹோல்டிங் போர்ட்ஃபோலியோ இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மெனுவில் எவ்வளோ ஸ்டாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்டர் ரெட்டி, அதானி, பிரமல் ஃபினான்ஸு, அடானி க்ரீனு. ஓகே, இதில் நம்மளுக்கு ஒரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா, செக்டார் வைஸாக உள்ள ஸ்டாக் டீட்டெயிலு பேரே அவன் கொடுத்துருக்கணும். லார்ஜ் கேபிட்டலில் இவ்வளோ பர்சன்ட்டு. இப்போ வந்து ரீஃபைனரிங்கில் 2 இருக்குது, பிபிசிஎல், ரிலையன்ஸு. ஓகே, இது வந்து ஆயில் அண்ட் ரீஃபைனரியில் கொண்டாந்துருக்கான். ஃபார்மஸ்டிகல்ஸில் சூப்பர், இது வந்து ஒரு சூப்பரு, இது ஓகே. பட் 1 2 3 4 5 ஸ்டாக்கு, இது வந்து 5 ஸ்டாக்கு வந்து ஓவர் தான். பவர் ஜெனரேஷனில் இவ்வளவு கொடுத்துருக்கான். அதில் 2மே அடானியில் இருக்குது. சைமன்ஸ் எனர்ஜி ஒன்று தான் இருக்குது, இது ஓகே. சைமன்ஸ் எனர்ஜி ஓகே. இப்போ அடானி க்ரீன் எனர்ஜியை கூட வச்சுருந்துட்டு அடானி பவரை வந்து என்ன பண்ணியிருக்கணும், ரீசெட் பண்ணியிருக்கணும். இடையில எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். பரவாயில்ல, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸு இது வந்து இவங்க மீற முடியாது. கவர்மெண்ட் வந்து வாங்கு அப்படின்னு சொல்லிடும். ஸோ வந்து அதுக்கப்புறமாட்டிக்கு இன்டகிரேட்டட் பவரில் வந்து டாடா பவர் ஃபியூச்சர் கோ லிமிட்டெடு, இது வந்து இது வந்து ஃபியூச்சர் நியர் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு. அது ஃபண்டுன்னு நினைக்கிறேன். ஃபண்டு ஈக்குவிட்டி இல்லை, இது வந்து ஈக்குவிட்டி. இதுவுமே ஈக்குவிட்டி வந்துடுச்சு. இது வந்து ட்ரஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டோ காம்பனன்ட்ஸு நான் பேங்கிங் ஃபினான்ஷியலில் 1 தான் வச்சுருக்கான். அது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் வச்சுருக்கான். ஓகே, இதில் ஒரு செக்டார் உள்ளே வரவே இல்லையே, என்னன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு செக்டார் வெரி குட். இதுக்குள்ளே இவன் இந்த இருக்குது பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் உள்ளே கொண்டாந்துருக்கான். இதெல்லாம் அநியாயம் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடாக இந்த ஃபண்டு வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு தெரிஞ்சு போச்சு. சார் இந்த ஃபண்ட் இது நம்ம பார்க்குறது வந்து இப்போ ஹோல்ட் பண்ணுறதா இல்லை இதுக்கு முன்னாடி? இந்த ஃபண்டில் வச்சிருக்கவன் எவ்வளோ வச்சிருக்கான் உள்ளுக்குள்ள, இவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்களா? ஆமாம், அதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்காரனோட வேலை. 100-150 ஸ்டாக்லாம் வச்சுருப்பாங்க. சார் அப்போ ரிட்டர்ன்ஸ் ரொம்ப டைவர்சிஃபை ஆகுமே சார்? ஆமாம், அதனால தான் வந்து என்ஏவி வந்து நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸாக இதில் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் கேபிட்டலில் மட்டும் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு மேலே ஒரு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். லார்ஜ் கேபிட்டல் பக்கத்தில் எங்களுக்குள்ள ஒரு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். எவ்வளவு நான் சொல்லுவேன், ஒரு 60% லார்ஜ் கேப்பில். அப்புறம் சார் போட்டிருக்காங்க சார். எங்கே போட்டிருக்காங்க சார்? அந்த டோட்டல் ஹோல்டிங்ஸ் பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் ஸ்ட்ரைட்டா பாருங்க 42.80. லார்ஜ் கேப்புங்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா அங்கதான். ஓகே, 42.80%. அப்புறம் அதர்ஸ்னு போட்டு இவங்க உள்ளே கொண்டாந்துட்டாங்க. இதில் வந்து மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு அப்படின்னு. இதில் மிட் கேப்பு இது வந்து எந்த கேபிட்டலைசேஷனில் கொண்டாடுறது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறக்காண்டி அது அதர்ஸும் கொடுத்துருக்காங்க. மிட் கேப்பில் 15%, ஸ்மால் கேப்பில் 10%. ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவிலே வந்து நம்ம ஒரு டிசைனில் சொல்லியிருப்போம் கரெக்டாக. அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டாக் வந்து ரீசன்ட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஹோல்டிங், லோயஸ்ட் ஹோல்டிங்கு, 1 மந்த் சேஞ்சு, டோட்டல் ஹோல்டிங்கு. டாக்டர் ரெட்டி விற்றுருக்காங்க சார். ஆமாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது 2 வந்து கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஆமாம் சார். ஏன்னா இப்போ டாக்டர் ரெட்டி வந்து ஃபார்மசிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கினுச்சு இல்லையா?
ஆடட் நியூ ஸ்டாக்ஸ் ஆடட் இன் போர்ட்ஃபோலியோ 1 மந்த். இல்லைம்மா இது ஆட் பண்ணியிருக்காங்க, இது வந்து இந்த சேஞ்ச் ஆகிருக்குது, இது வந்து வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு, அதை தான் ஓகே இதை காட்டியிருக்காங்க. பட் வந்து நியூ ஆடட் இன் போர்ட்ஃபோலியோ இது 3 இந்த புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 4. ஓகே சார். 31 ஜூலை 2025 எண்ட் ஆஃப் தி பீரியடில் இதை 3ஐயும் சேர்த்துருக்காங்க. புத்திசாலியை தான், நல்ல விஷயம் தான். இப்போ ஸ்டாக் எதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டு வெளில கொண்டு வந்திருக்காங்க, கிராசிமே வெளில கொண்டு வந்துட்டாங்க, எஸ்பிஐ கார்டை வெளியில் கொண்டாந்து, டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்டை வெளியில் கொண்டு வந்தாங்க. இதை வெளியில் கொண்டாந்துருக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். பிபி ஃபின்டெக்கு வெளியில் கொண்டாந்துருக்காங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ வந்து நம்ம இது ரொம்ப முக்கியமாக இது நம்ம பார்க்கணும். ஹிஸ்டாரிக் ஸ்டாக் ஹோல்டிங் ஓகே, 15 டாப் ஹோல்டிங் வந்து ரொம்ப காலமாக இருந்திருக்கு, ஐடிசி இருந்திருக்கு. ஆனால் மார்ச் 2025க்கு அப்புறம் வெளியில் போயிட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிட்டெடு இருந்திருக்கு, 2024 ஹோல்டிங் வச்சுருந்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவாக ஓரளவு இருந்திருக்கு. அதில் ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் வெளில கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஹை வேல்யூ, கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால 2025 இல்லை. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எதை காட்டுது அப்படின்னா, ஓகே இந்த ரீசன்ட் சேஞ்ச் இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது பார்க்கணும். ஸோ புதுசாக வந்து எதை கொண்டாந்துருக்காங்க, இப்போ புதுசாக கொண்டாந்ததுலேருந்து ஓகே நான் சொல்லுவேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தவிர இதெல்லாம் ஓகே. ஆனால் இதை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 1 மந்த் பீரியட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஒரு மாதத்தில் 31 ஜூலை 2025 இந்த ரேஷியோ வந்து யார் அதிகமாக வேலை பார்க்குறாங்களோ அவன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம ஹைப்ரிட்டில் பண்ணுவோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா இதுக்கு மேலே ஏறாது, 52 வீக் ஹையை வந்து இது வந்து டச் பண்ணிடுச்சு, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம், மறுபடி இல்லை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுவோம், போர்ட்ஃபோலியோ விட்டுட்டு வெளியில் கொண்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அது ரேட்டு கம்மியாக வரும்போது மறுபடியும் நியூ ஸ்டாக்கை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி வேலையை ஒரு ஃபண்டு மேனேஜர் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஓகே அப்படின்னு அர்த்தம், நம்மளுக்காண்டி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ விஷயமும் நம்ம வந்து இதில் பார்க்கணும். ஓகே, அடுத்து வந்து காம்படிட்டர், இது ரொம்ப முக்கியம். இந்த ரேஷியோ நம்மளே கணக்கு பண்ணி பார்த்துடணும். இது கம்ப்ளீட் ஹோல்டிங்கு, இதுக்கு முன்னாடி என்ன ஹோல்டிங் வச்சுருக்காங்க இப்போ அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சு போச்சு, என்ன பர்சன்டேஜ். இப்போ இதில் இந்த ஐடிசி ஹெச்டிஎஃப்சிலாம் உள்ளே இல்லை, வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பஜாஜ் ஃபினான்ஸு வெளியில் போயிட்டாங்க. எப்போது ஜனவரி 2025 3.86% ஹோல்டிங்கில் இருந்தவங்க வெளியில் போயிட்டாங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து எது அப்படின்னா, ஓவராலாக இவனுடைய ஃபண்டோட வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி அந்த பர்சன்டேஜை அவங்க போட்டிருப்பாங்க. ஓகே, இது பேட் ரெக்வெஸ்டா? ஓகே சரி, இப்போ வந்து அடிஷ்னலாக வேறு ஒரு ஃபண்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஹெச்டிஎஃப்சியில் இது எதுவும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்களா, என்னது? சரி, உள்ளே போய் தான் பார்ப்போமே. டைரக்ட் பிளானு, ஓகே, க்ரோத்து, இதில் 2 இருக்குது. இடையில வந்து எனக்கு வந்து இப்போ இது வேணும், நான் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து ஸ்வாப் பண்ணிக்குவேன், வித்ட்ரா பண்ணிக்குவேன், டிவிடெண்ட் வேணும்னா இதை செலக்ட் பண்ணுவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ 0.72 வச்சுருக்காங்க ரெண்டுக்குமே. ஓகே, ரெகுலருக்கும் கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான், ரீஃப்ரெஷ் ஆகாமல் இருக்கா? நம்ம டைரெக்டே வைப்போம், இது ஓவர் தான். சரி, ஆனாலும் ஃபண்டு சைஸ் பாருங்க, என்ஏவி வாட்டேங்கப்பா, என்ஏவி அப்போ திஸ் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார், நம்ம வந்து ஒரு என்ஏவி 5 என்ஏவி தான் வாங்க முடியும் மாதம். சரி, எஸ்ஐபியில் வந்து 5 வருஷம் எஸ்ஐபியில் பரவாயில்ல. ஒன்று 10 100 1000 10 லட்சம் 1,07,000 வந்திருக்கும். 60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு 1,07,000 நமக்கு இதில் வந்திருக்கும் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்கு?
NAV வந்து 2155 எவ்வளவுல இருந்திருக்கு? 818 700 இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 600 இருந்தது. NAV இந்த அளவு க்ரோத் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சிங்கிள் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு கெட் அவுட்டு. ஓகே, அப்புறம் என்ன பார்க்கணும் நம்ம? 5 வருஷத்துக்கான ஆனுவலைஸ்டு எஸ்ஐபி எவ்வளவு? இது வந்து 79. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபண்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அது 60 சம்திங் தான் இருந்துச்சு, இது வந்து 79 சம்திங் இருக்குது. ஸோ எஸ்ஐபிக்கு இதுவுமே வந்து ஒரு NAV வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா NAV வந்து நல்லா பெரிய பணக்காரங்களாக பார்த்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 88% டெப்ட் என்ன வச்சுருக்காங்க? அதே தான் வச்சுருக்காங்க. அதர்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் ரிசீவபிள்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸஸ் எம்பசி ஆஃபீஸ், சிங்கப்பூர் இன்விட், இதெல்லாம் இன்விட் ஃபண்டு. நம்ம பிஜி இன்விட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உள்ள இன்விட் ஃபண்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. டெப்ட்டு ஈக்குட்டியில் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து டீட்டெயில்டு போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸில் என்ன ஃபண்டு வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டாப் 5 ஸ்டாக்கு 34% ஹோல்டிங். இதில் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள் டீட்டெயிலு இந்த ஃபண்டுக்காரன். அதில் பார்த்தோமா? ஹலோ மக்களே, தூக்கம் வந்துருச்சா? ஹலோ? இல்லை சார். ஆமாம், இல்லை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் விடுறதுனால விடுவோம், விட்டுட்டு மிச்சத்தை பார்த்துருவோம். என்ன செய்யலாம்? ஹலோ சதீஷ், இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கா சார்? அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம் ஒரே டயத்தில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இல்லை யாரும் சவுண்டே இல்லாமல் இருக்கீங்களா? உங்கள்கிட்ட இருந்து கேள்வியும் வருது பதிலும் வருது. நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், அதான் பேச முடியல. ஆடாடா, சரி, எங்களுக்கு இதெல்லாம் லஞ்ச் டைம் இல்லை. ஓகே, போர்ட்ஃபோலியோவில் வந்து இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டாக்கு டாப் 5ல். இது வந்து ஹோல்டிங் லார்ஜ் கேப் 40%, மிட் கேப்பில் 12%, ஸ்மால் கேப்பில் 11%. ஓகே, நல்லது தான். ஆவரேஜ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிலையன்ஸு, அடானி, மதர்சன் சுமி, ஜியோ ஃபினான்ஸ் என்னங்கடா அது அதே ஃபண்டில் தான் இருக்காம்மா. எந்த ஃபண்டில் இருக்கும்? வாட்டில் இருக்காம்மா. அதான் என்னடாதுன்னு பார்த்தேன். ஸோ HDFC, ஆக்சிஸ் பேங்கு, 3 பெரிய பேங்கு, அது 4 பேங்க். அப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் செக்டார் மட்டுமே இவ்வளோ பேங்கிங் செக்டார் உள்ளே வச்சுருக்கான். சொந்த பேங்கிங்லேயே வந்து கிட்டத்தட்ட 9% வச்சுருக்கான். அவன் ஓன் ட்ரஸ்டி அவனே. வியூ கம்ப்ளீட் ஹோல்டிங்ஸ். சார் ஒரு சின்ன டவுட் சார். சார் இப்போ பேங்கிங்கே இப்போ இது ஃபண்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்க மேனிப்புலேட் பண்ண மாட்டாங்களா? நல்லா பண்ணுவாங்க. என்ன நீங்கள் அது வந்து செபிக்கு தெரியாமல் பண்ண முடியும் அப்படின்னா, ஏதாவது சிங்கப்பூர்லேயோ இல்லை வேறு யாரோ ஒரு பெரிய FPI இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ இது ஜானா ஸ்ட்ரீட் என்ன பண்ணால் HDFCலே வந்து எவ்வளோ ஸ்டாக் வாங்கினா காலையில் 9,000 வாங்கிட்டான். 4,000 கோடி 40,000 கோடி லாபம் பார்த்துட்டு போனோம். ஆமாம், 4,000 கோடி பெனால்ட்டி கட்டினா. ஆமாம் சார். சார் அது லாஜிக்கே இல்லையே சார். 40,000 கோடி லாபத்துல 4,000 கோடி மட்டும் ஃபைன் போட்டா எப்படி சார்? அவன் திரும்ப அதே வேலை தானே சார் பார்ப்பான். அதான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். அடுத்த நாளே மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். சரி, ரைட், நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ ப்ரைவேட் செக்டரில் 5 பேங்க் வச்சுருக்காங்க. இதில் வந்து நோ குட்டு, இது மட்டும் நோ குட்டு. ஓகே, மிச்சதெல்லாம் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும். ஃபார்மசிகளில் 3 வச்சுருக்காங்க. இப்போ எதுவும் புதுசாக ஆட் பண்ணுறாங்களா, வெளியில் போயிருக்காங்களாங்கிறத நம்ம பார்ப்போம். பேசஞ்சர் கார் யூட்டிலிட்டிஸில் எல்லாமே வந்து ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூடு ஸ்டாக் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதை தவிர மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தவிர மிச்சம் எல்லாமே ஓவர் வேல்யூடு. பப்ளிக் செக்டரு இதை தவிர்க்க முடியாது, பட் இது ஓகே. பேங்க் ஆஃப் பரோடா, அதே மாதிரி வந்து HCL ஓகே, இன்ஃபோசிஸ் ஓகே, TCS ஓகே, பிர்லா சாஃப்ட் கூட ஓகே. பிர்லா சாஃப்ட்னு
பரவாயில்ல 0.21% வச்சுருக்காங்க. அதான் வச்சுருந்தேன், 1 வருஷம் வச்சுருந்தேன் நான்லாம். அப்புறமாட்டிக்கு லைஃப் இன்சூரன்ஸில் இது வச்சுட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்புறம் ஈஸ்டர் அண்டு பஜாஜ் ஓகே, இது ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே தான். ஸ்டீலில் வந்து ரெண்டும் போர்ட்ஃபோலியோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஜிங்கில் வச்சுருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ, டாடா ஸ்டீல் ஓகே. ஆட்டோ காம்பனன்ட்ஸு போஷு, வருக்கு, சிஐ ஆட்டோமேட்டிவ் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஐட்டம் இது. சுந்தரம் பால்சனர்ஸு இதெல்லாமே டைவர்ஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இதில் தயார் பண்ணாதது இதில் என்ன தயார் பண்ணுறாங்க, இதில் தயார் பண்ணாதது இதில் என்ன தயார் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த ஸ்டாக் கூட போய் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், நம்ம போர்ட்ஃபோலியோவை டிசைன் பண்ணும்போது கூட. ஓகே, இதுவும் ஓகே. டெலிகாமில் வந்து பாரதி ஏர்டெல் லிமிட்டெடு, இதில் என்னமோ பார்சியலி பெய்டு அப்படின்னு ஓகே. பாரதி ஏர்டெல்லு பவர் டிரான்ஸ்மிஷனில் பவர் கிரிட் வச்சுருக்கான், நல்ல அருமையான இது வரும், சூப்பர் தான். ஓகே. சிமெண்ட்டில் வந்து இது புதுசாக ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து ப்ரைஸ் வந்து என்ன வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ராம்கோ சிமெண்ட்டு. அப்புறமாட்டிக்கு இ-காமர்ஸ் ரிலேட்டடாக 2 வச்சுருக்காங்க. ஸ்விக்கி வச்சுருக்காங்க. இதில் எந்த அளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் நேரம் இருக்க பார்த்தா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்க பண்ணு. இன்டர்க்ளோப் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ செக்டாரில் அழகாக வந்து இவன் எவ்வளோ டைவர்சிஃபை பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இது வந்து இந்த போர்ட்ஃபோலியோ. இப்போ எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வந்து சாட்டிஸ்ஃபைடு. சார் ஹலோ சார், இப்போ வந்து ஒரு 3 ஸ்டாக் ஒரு 80% ரிட்டர்ன்ஸ் கொடுத்து மீதி எல்லா ஸ்டாக்குமே ஒரு 10-20% இல்லை மைனஸில் ரிட்டர்ன் கொடுத்தாலும் அந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப இல்லை சார் டைவர்சிஃபை ஆகும். அதுக்கு தான் வந்து அவன் வந்து செக்டார் வைஸாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து அவன் வந்து ஹெட்ஜ் பண்ணியிருக்கான் செக்டார் வைஸாகவே. ஒரு ஸ்டாக் விழுந்தாலும் இன்னொரு ஸ்டாக் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவன் லார்ஜ் கேப்லையும் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம தனியாக டோட்டல் போட்டு மைனஸ் போட்டு பார்க்கலாம். மைனஸ் போட்டு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் இது வந்து க்ரீனில் தான் இருக்கும். ஓகே சார், ஓகே சார். அவன் பண்ணியிருக்க டைவர்சிஃபிகேஷன் வந்து அப்படி வந்து அழகாக பண்ணியிருக்கான். அவ்வளோ ஸ்டாக் பண்ணியிருக்கான். இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ரீசன்ட் சேஞ்ச் வந்து நியூ ஸ்டாக் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. ஆமாம், ஸ்டாக் ரிமூவ் பண்ணியிருக்கான். சூப்பராக பண்ணியிருக்கான். கரெக்டா? இது ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அவன் வெளியில் வந்திருக்கான். ஆமாம் சார், இந்த இது ரிசல்ட்டோட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஆமாம், அது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கானு தென் மறுபடியும் வெயிட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அவன் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண் கூட தெளிவாக தெரியணும். இப்போது ஹிஸ்டாரிக் ஹோல்டிங்கில் பார்த்தா இதில் வந்து ஒன்றும் பெரிய லெவலில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அவன் வந்து உள்ளுக்குள்ளே மெயின்டைன் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி புதுசாக வந்தது வந்து பஜாஜ் ஆட்டோவில் மட்டும் 2024 டிசம்பரில் உள்ளே வந்திருக்கான். இது வந்து இந்த ரேஷியோ வந்து என்ன பண்ணியிருக்கான்னா மாட்ரேட்டாக தான் வச்சுருக்கான், ஒன்றும் பெருசாக இல்லை. எது அதிகப்படுத்திக்கிட்டே போயிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஐசிஐசிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐசர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் 9.47 இருந்து இப்போ 9.74, 9.71, 9.74. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 மாதத்துக்கு பார்த்தோம்னா கூட நமக்கு தெரியும் எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், எது வெளியில் போயிருக்கான், எவன் புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு. ஸோ ஓகே, இது இப்போ டைவர்சிஃபைடாக பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டாக இருந்தாலும் இது ஒரு காஸ்ட்லியான ஃபண்டு. ஓகேயா? அப்போ இதில் வந்து நம்ம எஸ்ஐபி வந்து ஓரளவு வந்து ஒரு லிமிட்டடாக ஒரு 3 என்ஏவி வாங்குற மாதிரியோ இல்லை ஒரு 4 என்ஏவி இல்லை ஒரு 5 என்ஏவி ஒரு 10 என்ஏவி ஓகே, இதெல்லாம் இல்லை. இப்போ ஃபைனல் மேட்ரு என்ன அப்படின்னா, ஸோ வந்து நம்ம மணி கண்ட்ரோலு இது போக வந்து நம்ம நிறையா வெப்சைட்லேயும் நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் மணி கண்ட்ரோல் மாதிரி ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து எவனும் வந்து கொடுக்கல, இவன் தான் கொடுத்துருக்கான். சார், நீங்க ஸ்டாக் அனாலிசிஸ் பண்றப்ப ட்ரெண்ட் லைன்ங்கற வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. எதுமா? ட்ரெண்ட் லைன். நிறைய இருக்குப்பா. சார் இல்ல சார், அந்த வெப்சைட்ல உங்களுக்கு டீடைல்ஸ் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது சார். ஏன் டிக்கர் டேபிளே வந்து சூப்பர் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க சார். இல்லை சார், டிக்கர் டேப்பை விட இதுல நல்லா கிடைக்குது. ட்ரெண்ட் லைன்லையும் நிறையா இருக்கு. இன்னும் ஒரு சில வெப்சைட்லாம் இருக்கு. நமக்கு டைம் பத்தாதுல்ல எல்லா வெப்சைட்டையும் பார்க்குறதுக்கு. நம்ம பார்க்க போகிறதே வெறும் ஒரு 12 கீ மெட்ரிக்ஸ் தான். அந்த 12 கீ மெட்ரிக்ஸில் வந்து நம்ம வந்து ஒழுங்காக வந்து நமக்கு ஒரு 60% பாஸ் ஆகக்கூடிய கம்பெனியை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இதில் வந்து சூப்பராக ஒன்று கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டல் ரேட்டிங் என்னென்ன ஸ்டாக்கு கிறிஸ்டல் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது வந்து கிறிஸ்டல் ரேட்டிங் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்காரன் தான் பண்ணுறான். இது வந்து நான் வந்து காம்படிட்டர்ஸில் இருக்கேன், இப்போ இந்த ஃபண்டோடைய காம்படிட்டர்ஸில் இருக்கேன், ரைட்டா? ஆமாம். ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 4 ரேட்டிங், இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது வந்து ஃப்ளெக்ஸி கேப்பு, டைரக்ட் பிளானு, க்ரோத்து, அவனு 4 தான் கொடுத்துருக்கான். அடுத்த 4 வந்து அதிகமாக 5 யார் இருக்கா அப்படின்னா இன்வெஸ்கோ இந்தியா 5 ரேட்டிங், மோத்திலால் ஒஸ்வால் ஃப்ளெக்ஸி 5 ரேட்டிங். ஸோ இந்த ரேட்டிங்கை நம்ம போய் பார்க்கலாம் இந்த ரேட்டிங்கில் என்ன அப்படின்னு. இது வந்து இது என்ன பெருசு பிரமாதமான ஃபண்டு அப்படிங்கிறத நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இதில் 86, அது வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ 75 தான் இருந்துச்சு. இது இப்போ நம்ம பார்த்த ஹெச்டிஎஃப்சி. ஓகேயா? ஆமாம். ஆனால் 30 இருந்தால் தான் பெட்டர். நீங்கள் சார் 30 கீழே இருக்கக்கூடிய ஃபண்டு இல்லை 20 0.20 இருந்துச்சுன்னா கொஞ்சம் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் எஸ்ஐபி பண்ணலாம். இது ஞாபகம் வச்சுக்கணும் சார். ஆனால் இதோட என்ஏவி கம்மியாக இருக்குது பாருங்கள் சார், நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கிற மாதிரி. இதுதான் ஒரு பெரிய மேட்ரு. ஏன்னா என்ஏவி வந்து பிரீமியமாக இல்லை. காரணம் என்னென்னா இங்கே வந்து ஃபண்டோட சைஸ் கம்மி 13,000 கோடி, அங்கே 80,000 கோடி. புரியுதா? 80,000 கோடி. புரியுது சார். ஸோ 80,000 கோடிக்கு 2,000 ரூபா என்ஏவி வேல்யூக்கும் 13,000 கோடிக்கு 67 ரூபாய்க்கு நீ வந்து கொஞ்சம் ரேஷியோ போட்டுப்பாரு. அப்போ இது வந்து இப்போ இவங்க எத்தனை காலமாக இருக்காங்க உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறத இவன் ஃபண்டு ஹவுஸை போய் கிளிக் பண்ணி உள்ளே போய் படிச்சுப்பாரு. அப்போ நம்மளுக்கு வந்து தெரியும். சரியா? இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா பாரு. இது வந்து எவ்வளோ கான்ட்ராக்ட் ஆகுது, ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஒன்றும் பெரிய லெவலில் இது வந்து 5 வருஷத்தோடைய ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்கல. 5 இயர்ஸுமே வந்து ஏதோ பரவாயில்ல அதே தான் கொடுத்துருக்கு. அதாவது வந்து 60,000க்கு 98,000 அதில் நம்ம பார்த்துருக்கோம். 1,07,000 1,07,000 அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ 8,000 ரூபா அது பெட்டரா இது பெட்டரா எஸ்ஐபியில்? இது ரெண்டுமே நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்து தான் சார் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். 8,000 ரூபா முடிவு பண்ண முடியும். ஓகே. ஆனால் இதுக்கு அதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 10,000 ரூபா டிஃபரன்ஸ். ஏன்னா இது என்ஏவி, ஏன்னா நம்மள்ட்ட இதில் என்ஏவியோடைய யூனிட் அதிகமாக வாங்கியிருப்போம் நம்ம. ஆமாம் சார். புரியுதா? ஃபியூச்சரில் வந்து என்ஏவியோட யூனிட்டு நம்ம வந்து அதிகமாக வாங்கியிருப்போம். இது 152, இது 66 5 இயருக்கு. அது எவ்வளோ பார்த்தோம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். அப்போ இதில் என்ஏவி நம்மளால அதிகமாக வாங்க முடியும். அது வந்து வெறும் 3 என்ஏவி தான் வாங்க முடியும் 6,000 ரூபாய்க்கு. இதில் எவ்வளோ என்ஏவி வாங்க முடியும்? அப்போ என்ஏவி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ரிட்டர்னு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டீடைல்டு போர்ட்ஃபோலியோ இதில் இவன் என்ன ஃப்ளெக்ஸியில் வந்து என்ன பண்ணியிருக்கான் மோத்திலாலில் அப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன இன்னொரு விஷயம் என்ன கவனிக்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதை மேனேஜ் பண்ணுற கஸ்டடியன் இவங்க தான் கஸ்டடியன். ஏற்கனவே இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய புரோக்கர், இவங்க ரொம்ப காலமாக இருக்கவங்க. நான் முதல் அக்கௌண்ட்டு இவங்கள்ட்ட தான் ஓப்பன் பண்ணேன், மோத்திலால் ஒஸ்வாலில் தான் ஓப்பன் பண்ணேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டு, அதாவது டிஜிட்டலைஸ் ஆன பின்னாடி. ஓகே சார். ஸோ இதில் வந்து 8, 7, 6 ஸ்கீம் வைஸா கேட்டகரி வைஸா சார். ஆனால் இவன் டெப்ல இன்வெஸ்டே பண்ணல சார். யூ கம்ப்ளீட் ஈக்விட்டி, ஃபாரின் ஈக்விட்டி அது கூட இல்லை, இதில் தான் வச்சுருக்காங்க. மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, அதர்ஸ் ஏதோ வச்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். அது என்னன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 19 இதில் இருக்கும். கரெக்டாக இதில் தான் இருக்கோமா? ஆமாம் சார். டெப்ட்டில் ஒன்றுமே டெப்ட் இல்லை. அதர்ஸ் தான் வந்து வச்சுருக்கான் 6.7. ட்ரஸ்ட்டில் வச்சுருக்கான். ஓகே, ட்ரஸ்ட்டுங்கிறது ஒரு ட்ரஸ்ட்டு தான். ஸோ வந்து இப்போது எவ்வளோ ஈக்விட்டிஸில் வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸாக நம்ம வச்சு பார்ப்போம். ஸோ 70% வந்து இதில் பாரு எல்லாமே வந்து ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக வச்சுருக்கான். ஆமாம் சார். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஹைலி ரிஸ்க்கு இதில் கண்டிப்பாக இருக்கும், ஹைலி ரிவார்டு. ஆமாம் சார். ஆமாம். லார்ஜ் கேப்லையுமே வந்து ஓரளவு நல்ல ஸ்டாக் வச்சுருக்கான். எல்டி பாரதி ஏர்டெல் சூப்பர், ஐசிஐசிஐ சூப்பர். ஓகே.
மிட் கேப்பில் வந்து ஒரு ஐடி ஸ்டாக் ட்ரெண்ட். வச்சுருக்கான், ட்ரெண்ட். ஸ்மால் கேப்பில் சிஜி பவர் அப்படின்னு வச்சுருக்கான். இது என்னன்னு அதாவது சரி. அவங்க ஸ்டடி பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட இன்சைடராக இருக்கலாம் ஹெவி ஓகே எலக்ட்ரிக்கல் சார். எக்யூப்மெண்ட்டில். ஸோ வந்து ரீசன்ட் சேஞ்சஸ்ஸு, கம்ப்ளீட் ஹோல்டிங்கு. இதில் நம்ம வந்து இன்னொரு இது பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். என்ன பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னா அனாலிசிஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இதெல்லாம் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. ஓகே சார். இப்போ ரீசெண்டாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து நமக்கு இந்த ரேஷியோ சூப்பராக இருக்குது. பீட்டா ஹை வொலாட்டிலிட்டி, இதுவும் ஹை வொலாட்டிலிட்டி. இது ஹை வொலாட்டிலிட்டியாக இருந்தால் என்ன அப்படின்னா ஹை ரிட்டர்ன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சார் ஆனால் பீட்டா ஒன்று தானே சார் இருக்கு? ஒன்று இது ஒரு இதே இந்த வெப்சைட்டுக்காரன் ஒன்று வந்து ஹை வொலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். இது மாடரேட்டா நிஃப்டி ஒரு நம்ம கண்ணாது மாடரேட் தானே சார்? ஆமாம். இது 1 vs 0.94 இதுதான் நம்ம பார்க்கணும். ஓ 0.94க்கு 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஓகே சார். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பீட்டா நம்ம சொல்ல முடியாது. நிஃப்டி ஒரு பாயிண்ட் ஏறுனுச்சுன்னா இந்த மொத்த போர்ட்ஃபோலியோவும் ஒரு பாயிண்ட் மேலே ஏறும்னு அர்த்தம். நிஃப்டி ஒரு பாயிண்ட் கீழே இருந்துச்சுன்னா மொத்த போர்ட்ஃபோலியோவும் ஒரு பாயிண்ட் கீழே இருக்கும்னு அர்த்தம். இந்த பீட்டா வந்து ஆவரேஜ் எல்லா ஸ்டாக்கோடைய பீட்டாவையும் ஒரு மேட்ரிக்ஸில் தான் கண்டுபிடிச்சி இந்த பீட்டா வந்து போட்டிருப்பாங்க. ஓகே சார். ஓகே, இது 13.76லாம் வந்து ஒன்றும் பெரிய வொலாட்டிலிட்டி வந்து பெருசாக இல்லை. ஏன்னா இப்போ இந்தியா விக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொல்லுவோம் ஒரு 13லேருந்து 15க்குள்ளே வந்து அது வந்து வொலாட்டிலிட்டி ஒரு ஸ்டேபிளான வொலாட்டிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இந்தியா விக்ஸுக்கே. அதே மாதிரி தான் இதோட ஹை வொலாட்டிலிட்டி வந்து 13.76ங்கிறது வந்து ஒரு வருஷத்தில் இது 13% மேலே போகிறப்போ கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஷேர் ரேஷியோ ஓகே, இது நல்லா இருக்குது. இது போக அடிஷ்னலாக இந்த 2 ரேஷியோவும் க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து 5க்கு 3 க்ரீன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இது ஓகே அப்படி நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகேயா? சரி, இதில் வந்து நம்ம ஒரு 2 ஃபண்டு பார்த்துருக்கோம். எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம், எப்படி பியர்ஸ் காம்படிட்டர் எப்படி பார்க்கணும், இந்த ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், இது ஓப்பன் எண்டடு க்ளோஸ் எண்டு. ஓப்பன் எண்டட் அப்படின்னா என்ன பூராமே வந்து க்ளோஸ் எண்டடாக இருக்கும். அதுக்கப்புறமாட்டிக்கு எப்போ மார்க்கெட்டு செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே வருதோ ப்ரைமரி மார்க்கெட்டிலேருந்து அப்போல்லாம் வந்து அது ஓப்பன் எண்டடாக மாறிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஏர்லி. இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா 0.20 எக்ஸ்பென்சஸ் ரேஷியோக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டு பாருங்கள். 0.20 எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ எம்எஃப் லிஸ்ட்டு, இது தனியாக வந்து நீங்கள் க்ரைட்டீரியா போட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கண்டிப்பாக வந்து வரும். அதில் வந்து நீங்கள் இனிஷியலாக நம்ம வந்து கொஞ்சம் லம்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதே ஃபண்டில் வந்து மறுபடியும் நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணணும். எஸ்ஐபி பண்ணினா மினிமம் ஒரு 15 இயர்ஸுக்காவது வந்து நம்ம வந்து மினிமம் வந்து பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அதை வந்து ஜெயிக்க முடியும். யூ ஹேவ் லெஸ் டைம். ஓகே, இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இதில் டைமு நம்மளுடைய உடம்புல வந்து பலமும் இருக்கும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறத எல்லாருடைய குறிக்கோளுமே இதை தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம்னா ஒன் இடியட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மூவி இருக்குது, அதை வந்து தயவுசெய்து பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்டு ரிலேட்டடாக இல்லை, மொத்தத்திலே வந்து அந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த மூவி அது. அதை முடிஞ்சால் வந்து அந்த மூவியை வந்து பாருங்கள். ஒன் இடியட், ஆமாம் அதான் ஞாபகம் வச்சுருக்கேன். எஸ், இந்த இருக்குது ஒன் இடியட். ஆமாம், கஜேந்திர கோத்தாரி அப்படிங்கிறவர்கிட்ட நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு படித்தேன். அவர்கிட்ட படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அவருக்கு வந்து நான் வந்து இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவர் மும்பையில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டு மேனேஜர், தனியாக வந்து மியூச்சுவல் ஃபண்டு அங்கே நடத்திக்கிட்டு இருக்காரு.
அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது இந்த ஒன் இடியட் அப்படிங்கிற படத்தில் இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் வந்து இதுக்குள்ளே வந்தார். ஸோ வந்து டைம் கிடச்சிச்சின்னா ஒன் இடியட் அப்படிங்கிறத பாருங்கள். அது ஒரு சின்ன குறு மூவி, ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். எல்லோரும் இடியட்டுன்னு வந்து ஒருத்தனை சொல்லுவாங்க, பட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அது என்ன ரீசன் அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு வந்து நம்ம குரூப்பில் வந்து மெசேஜ் போடுங்க. ஓகே சார். மக்களே, நான் வந்து எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டேன். ஓகே சார். இன்றைக்கி செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஆமாம் சார். ஓகேயா? ஓகே சார். அதனால் வந்து ஓகே சங்கர்பாபு சார், உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஓகே சார். எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். இன்னைக்கு லீவுக்கு வந்து அட்டன் பண்ணதுக்கு, உங்களுடைய கோல்டன் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி.